அற்புதத்தின் ஆராதனை, அபிஷேக ஆராதனை, அனல் மூட்டும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, அதிகாலை ஆராதனை ஆண்டவர்க்கே ஆராதனை. அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையில் கூடி வந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. அல்லேலூயா. அதாவது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை தான் உங்களில் நம்மில் இருக்கணும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை நமக்குள்ள இல்லைன்னு சொன்னா வேறு சிந்தைகள் இருக்கும். அந்த வேறு சிந்தைகள் நம்மை வேறு விதமாக நடத்தி வேறு ஒரு இடத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். ஆனால் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை நமக்குள் இருக்கும்போது அது நம்மை நேர் வழியாக நடத்தி பரலோகத்திற்கு நேராய் நம்மை கொண்டு போய்விடும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். முதலாவது அவருக்குள் இருந்த சிந்தை பரிசுத்த சிந்தை. இரண்டாவது நம்ம தியானித்தோம், அது ஜெப சிந்தை. மூன்றாவது பார்க்க போகிறோம், அவருக்குள் இருந்த சிந்தை நன்மை செய்கிற சிந்தை. இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தை என்ன சிந்தை? நன்மை செய்கிற சிந்தை. அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரத்தில் அதனுடைய 38வது வசனத்தில் நம்ம ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். வாசிக்கலாம். நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். தேவன் அவருடனே கூட இருந்ததுனால அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றி திரிந்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்போ அவருக்குள் இருந்த ஒரு சிந்தை நன்மை செய்கிற ஒரு சிந்தை. அல்லேலூயா, அல்லேலூயா, நன்மை செய்கிற சிந்தை. அதாவது அவரிடத்தில் வந்தவர்களுக்கும் அவர் எந்தெந்த இடத்தில் எல்லாம் சென்றாரோ அங்கே அவரிடத்தில் வந்த அல்லது அவர் தொட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அது நன்மை உண்டானது என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவரிடத்தில் வந்த ஒருத்தர் கூட, நான் நினைக்கிறேன் ஒரே ஒரு மனுஷனை தவிர யாருமே சும்மா போகலைன்னு நினைக்கிறேன். அந்த ஒரே மனுஷன் யார்? வந்தவங்க எல்லாரும் நன்மை பெற்று தான் போனாங்க. ஆனால் ஒரே ஒருத்தன்ட்ட மட்டும் ஆண்டவர் சொன்னார், உனக்குள்ளதெல்லாம் விற்று தருத்திர கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வான்னு சொன்ன போது அவன் மாத்திரம் துக்கத்தோடு என்ன செஞ்சான்? திரும்பி போயிட்டான். அவன் ஒருத்தன் தான் நன்மை பெறாமல் போனவன் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றபடி அவரிடத்தில் வந்த அத்தனை பேர் அவர்கள் நன்மையை பெற்றவர்களாக திரும்பி சென்றதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தார். அதனால அவர் எப்படி இருந்தார்? நன்மை செய்கிறவராக இருந்தார். அல்லேலூயா. நாமும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். அவர் நமக்கு தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். அப்போ அந்த தகப்பனுடைய குணாதிசயம் நிச்சயமா யார்கிட்ட தான் இருக்கும்? இன்னொருத்தர்கிட்ட இருக்காது. அந்த தகப்பனுடைய பிள்ளைகளிடத்துல தான் தகப்பனுடைய கேரக்டர் இருக்கும். அப்போ நம்முடைய தகப்பன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சுற்றித் திரிந்து நன்மை செய்கிறவராக காணப்பட்டார்.
இன்னைக்கு நாமளும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். கர்த்தர் என் கூட இருக்கிறார்னு விசுவாசிக்கிறோம். அப்படி விசுவாசிக்கிற நாம இன்னைக்கு நன்மை செய்கிறோமா? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். நாம நன்மை செய்தால், தான தர்மம் செய்தால் தேவன் இந்த பலிகள் மேல பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம செய்கிற பலியின் மேலேயே கர்த்தர் பிரியமாயிருந்தா நம்ம மேல இருப்பாரா, இருக்க மாட்டாரா? அதை செய்கிற நம்ம மேல பிரியமா இருப்பாரா, இருக்க மாட்டாரா? நிச்சயமாக நம்ம. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். எனக்கு அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், இங்கே ஏசாயா 1ஆம் அதிகாரத்தினுடைய அந்த 17வது வசனம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. பாருங்கள், ஏசாயா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை பாருங்கள். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், நன்மை செய்ய படியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மை தேடி வருகிற ஜனங்களுக்கு நம்மளால் முடிந்த ஏதோ நம்ம என்ன முடிகிறதோ, தன்னால் இயன்றதைன்னு பைபிளில் சொல்லியிருக்கு பாருங்க, அது மாதிரி நம்மால் இயன்றதை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாக்கோபு 4:17 சொல்லுகிறது. யாக்கோபு 4:17 வாசித்து பாருங்கள். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்போ நன்மை செய்ய அறிந்தும் அதை செய்யாமல் போனால் வேதம் சொல்லுகிறது அது பாவம். அப்போ நன்மை செய்ய அறிந்து நம்ம செய்யாம போயிட்டோம்னா நம்ம என்ன செய்கிறோம்? பாவம் செய்கிறோம். அல்லேலூயா. ஆனா இது நம்ம பல நேரங்களில் இதெல்லாம் பாவமா அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுது, அதாவது நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் நம்ம போயிட்டோம்னு சொன்னா அது பாவம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முடிந்தவரை மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அதை செய்கிறவராக அவர் காணப்படுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை பாருங்கள். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாமல் பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். ஏன்னா ஆண்டவர் சொல்லும்போது பதில் செய்கிறவர் நான் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் அன்னைக்கு அப்படி செய்தான்லங்க, நீங்க இன்னைக்கு இப்படி செஞ்சிருங்க அப்படின்னு சொல்றது சரியில்லைன்னு வேதம் சொல்லுது. சில நேரம் மாம்சம் அப்படிதான் சொல்லும். அன்னைக்கு என்ன மாதிரி நமக்கு செஞ்சா நமக்கு விரோதமா, இன்னைக்கு நல்ல வாய்ப்பு அவனுக்கு விரோதமா அந்த காரியத்தை செய்யுங்க. இல்ல, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது தீமை செய்யாதபடிக்கு பாருங்கள்.
ஏன்னா பதில் செய்கிறவர் கர்த்தர். ஒருத்தர் நமக்கு தீமை செய்தா அதற்கு பதில் செய்கிறவர் கர்த்தராக தான் இருக்கணும். நாம் அதற்கு பதில் செய்கிறவர்களாக இருக்க வேண்டாம். பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மையே செய்ய நாடு. நம்ம செய்ய வேண்டியது நன்மை. விசேஷமாக கலாத்தியர் 6:10 சொல்லப்பட்டிருக்கிறது, விசேஷமாய் கர்த்தருடைய விசுவாச குடும்பத்தாருக்கு, தேவ பிள்ளைகளுக்கு நீங்க என்ன செய்யுங்க? நன்மை செய்யுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவின் சிந்தை இப்படிப்பட்ட ஒரு சிந்தையாகத்தான் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். நன்மை செய்கிற சிந்தை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற நாம தாங்க அதை செய்ய முடியும். நிச்சயமா நான் இன்னொரு காரியத்தை சொல்றேன். நம்ம கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து உதவி செய்யலாம், அது நம்ம நன்மை செய்கிறோம். பசியா இருக்கிறவனுக்கு ஒரு நேரம் சாப்பாடை வாங்கி கொடுக்கலாம், நன்மை செய்கிறோம். ஆனா இது எல்லாவற்றையும் விட பெரிய நன்மை எது தெரியுமா? நன்மை எது தெரியுமா? இயேசுவை அறியாத ஒரு நபருக்கு இயேசுவை கொடுக்கிறோம் பாருங்க, அதுதான் நம்ம செய்கிற பெரிய நன்மை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது பசியா இருக்கிறவனுக்கு ஒரு பொரித்த மீன் கண்டத்தை கொடுத்தா ஒரு நேரம் அவனுக்கு பசி ஆறிடும். ஆனா மறுபடியும் அவனுக்கு என்ன வரும்? பசி வரும். அதே நேரம் அவனுக்கு மீன் பிடிப்பதற்கு கற்றுக் கொடுத்து விட்டால் அவன் பசி வரும்போதெல்லாம் என்ன செய்வான்? அல்லேலூயா. அப்போ கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தா நம்ம நன்மை தான் செய்கிறோம். ஆனா அடுத்த நேரம் அவனுக்கு என்ன வரும்? பசி வரத்தான் செய்யும். அடுத்த நேரம் அவன் இன்னொருத்தருடைய கையை எதிர்பார்க்கத்தான் செய்வான். அதே நேரம் இயேசுவை நம்ம அவனுக்கு கொடுத்துட்டோன்னு சொன்னா அதுக்கு பிறகு அவன் இயேசுவின் கரத்தை தான் பார்ப்பானே தவிர மனுஷனுடைய கரத்தை பார்க்க மாட்டான். இயேசுவின் கரத்தை அவன் பார்த்தான்னு சொன்னா அவனுக்கு என்ன வேண்டுமோ, அவனுக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் நமக்கு எப்படி இயேசு தருகிறாரோ அதை போல் அவனுக்கும் அவர் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அப்போ நம்ம செய்கிற எல்லா நன்மையையும் விட மேலான ஒரு நன்மை ஒரு மனுஷனுக்கு இயேசுவை கொடுப்பது, அவருடைய வார்த்தைகளை கொடுப்பது. அதனால தான் வேத வசனம் சொல்லுகிறது, உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல போடு. ஆகாரத்தை தண்ணி மேலையா? நிலத்துல போட்டா கூட பரவாயில்லையே, தண்ணி மேலையா? பைபிள் வசனம் என்ன சொல்லுதோ அதைத்தான் நம்ம செய்யணும். தண்ணீர் மேல போடு. ஒருவேளை நம்மளை தேடி வருகிறவனுக்கு ஒரு 50-100 ரூபாய் கொடுத்துட்டேப்பா, இயேசு உன்னை நேசிக்கிறார்ப்பா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுப்பா. ஒரு காலத்தில் நாங்கள் இப்படி தான் இருந்தோம்ப்பா, ஒன்றும் இல்லாமல் இருந்தோம்ப்பா, நான் இன்னைக்கு இவ்வளோ ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காருப்பா, உனக்கு இதை தருவார். சும்மா ஆண்டவரை பற்றி 4 வார்த்தை அவனுக்கு சொல்லி விட்டுட்டோன்னு சொன்னா அந்த விதை ஒரு நாள் முளைக்கும். அந்த விதை நம்ம போட்டு பாருங்க, அந்த விதை அது நிச்சயமா ஒரு நாள் முளைக்கும். அவன் கர்த்தருக்கு என்று பலன் கொடுக்கிற ஒரு மனுஷியாய் மாறிவிடுவார். உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு. அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பார். என்னைக்காவது ஒரு நாள் அந்த மனுஷன் சொல்லுவான், என்ன சொல்லுவான் தெரியுமா? எங்கேயாவது ஒரு சபையில் எழுந்து சொல்லுவான், நான் இப்படி பிச்சை எடுக்கிற ஒரு மனுஷனை போல நான் இருந்தேன், கஷ்டப்படுகிற ஒரு மனுஷனாக இருந்தேன். ஆனால் ஒரு நாள் ஒரு சிஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னாங்க, இப்படி இயேசு எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க, ஆனால் நான் இயேசு இன்னைக்கு ஏற்றுக்கண்டேன், நான் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறவன் அப்படின்னு நான் ஒரு நாளில் சாட்சி சொல்லுகிறத நம்ம கேட்கும்போது நாமும் சந்தோஷப்படுவோம். பரலோகத்தில் அவன் மனம் திரும்புவது நிமித்தம் பெரிய சந்தோஷம் உண்டாகிவிடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் நம்ம பாடுறோம், பசியிட்டோர்க்கு பிணியாளிகளுக்கு பட்சமாக உதவி செய்வோம். பசியிட்டோர்க்கு பிணியாளிகளுக்கு பட்சமாக உதவி செய்வோம். உசித நன்மைகள் நிறைந்து தம்மை மறந்து இயேசு கனிந்து திரிந்தனரே. உசித நன்மைகள் நிறைந்து தம்மை மறந்து இயேசு
இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். ஒரே தாயேசு பாவ பாரத்தை நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. ஒரே தாயேசு பாவ பாரத்தை நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். அல்லேலூயா. அடுத்தது அவருடைய சிந்தை என்ன அப்படின்னா தேவ ராஜ்யத்தை குறித்த சிந்தை. அல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். இப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தை பரிசுத்த சிந்தை, ஜெப சிந்தை, நன்மை செய்யும் சிந்தை. அடுத்தது அவருக்குள் இருந்த சிந்தை தேவ ராஜ்யத்தை குறித்த சிந்தை. நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 4வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா. கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் இயேசு எதை பிரசங்கித்தாரா? எதை பிரசங்கித்தார்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். அல்லேலூயா. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். இயேசு என்ன பிரசங்கித்தார்னா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். இப்ப நாம பிரசங்கிக்கிறது எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏதுவான பிரசங்கம் தான். ஆனாலும் சில நேரம் நம்ம சரீரத்திற்கு ஏதுவான சில வார்த்தைகளை ஆண்டவர் கொடுப்பாரு. நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களுக்கான வார்த்தைகளை கொடுப்பாரு. நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ப சில வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாரு. ஆனா இயேசு கிறிஸ்து அன்னைக்கு என்னத்தான் பிரசங்கித்தாரு? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். அதே மத்தேயு சுவிசேஷம் 9வது அதிகாரம் அதனுடைய 35வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது அவர் சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து அங்கே ராஜ்யத்தை குறித்து வாசிங்க. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இன்னும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம் சொல்லுகிறது தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். லூக்கா 8:1, 9:6, 13:22 இந்த வசனங்கள்லாம் சொல்லுகிறது. கிராமங்கள் பட்டணங்கள் தோறும் சுற்றி திரிந்து தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை அவர் பிரசங்கித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த ஒரு சிந்தை தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சிந்தை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு நமக்குள்ள என்ன சிந்தை இருக்குங்க? எறும்பு சிந்தையா? எலி சிந்தையா? நண்டு சிந்தையா? யானை சிந்தையா? நமக்குள்ள என்ன இருக்கு? என்ன நமக்கு உள்ள இப்போ இன்னைக்கு என்ன சிந்தை இருக்குது? தேவ பிள்ளைகளாகிய நமக்குள்ள அல்லேலூயா
நான் ஏசப்பா பிள்ளைன்னு சொன்னா, ஏசப்பா பிள்ளைன்னு சொல்ற நமக்குள்ள அவருடைய சிந்தைகள் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ ராஜ்யத்தை குறித்த சிந்தை. எனவே அவர் எங்கெங்கு போகிறாரோ அங்கெல்லாம் ஜெப ஆலயங்களிலே தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தையே அவர் பிரசங்கித்தார் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் லூக்காவின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 43வது வசனத்தை வாசிங்கள். அங்கே ஒரு காரியம் சொல்லப்படுகிறதை பார்க்கலாம். லூக்காவின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அவரோ அவர்களை நோக்கி நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் சொல்றார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் மற்ற ஊர்களிலும் போய் பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறப்போ அவருக்குள் நிரம்பி இருந்த ஒரு சிந்தை என்னன்னா, தேவ ராஜ்யத்தை குறித்த சிந்தை. அதனால தான் இயேசு சொல்லும்போது மத்தேயு சுவிசேஷம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. வெறுமையாக மனம் திரும்புங்கள் என்று சொல்லாமல் எப்படி சொல்லுகிறார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அதாவது என்னன்னா, மனம் திரும்பினால் மாத்திரமே தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். மனம் திரும்பாவிட்டால் பிரவேசிக்க மாட்டான். மறுபடியும் பிறவாவிட்டால் காண மாட்டான். மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணவே மாட்டான். மனம் திரும்பாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அல்லேலூயா. அப்போ தேவ ராஜ்யத்தை குறித்து இயேசு பிரசங்கம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 6:33 சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கூட கூடையாய் கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அதைத்தான் வைக்கிறார். அல்லேலூயா. ராஜ்யத்தை, ராஜ்யத்திற்கு உரியவைகளை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம், எவைகளெல்லாம் உங்களுக்கு என்ன என்ன வேணும்னு இருக்குதோ அவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. அப்ப நம்முடைய கான்சென்ட்ரேஷன் எங்க இருக்குன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு நம்ம என்ன செய்ய முடியும்? தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு என்னால் என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. ஃபாதர் அழகா பாடுவாங்க, எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம் உம் சித்தம். அல்லேலூயா. எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. எஜமானனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், பலியாகி என்னை மீட்கிறேன்,
நீங்களாக்கி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. இன்னைக்கு நம்முடைய சிந்தை எதற்கு நேராய், அல்லது நம்முடைய சிந்தை எதனாலே நிரப்பப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தை, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சிந்தை. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம போகலாம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுபட்ட பின்பு உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அநேகம் தெளிவான தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவைகளை அவர்களுடனே பேசி அவர்களோடே பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உயிர்த்தெழுந்த பிறகு உயிரோடு இருக்கும் போதும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறார். உயிர்த்தெழுந்த பின்பும் தம்முடைய அப்போஸ்தலர் சீஷர்களோடு அவர்களை சந்திக்கும் போதெல்லாம் எதைத்தான் பேசுறாரு? எதை பேசினாரு? தேவனுடைய ராஜ்யத்தை. தம்முடைய அப்போஸ்தலர்களோடு என்ன பேசினார்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசினார். நம்ம ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது எதை குறித்து பேசுகிறோம்? ஃபர்ஸ்ட்ல கேட்போம், அக்கா அண்ணா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஓகே, அதெல்லாம் ஓகே, சரி. கண்டிப்பாக விசாரிக்கணும். பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, என்ன கேட்டு அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம்? அந்த பக்கத்து வீட்டில் ஒருத்தங்க இருந்தாங்களே, அடுத்தது எங்கே போயிடுது? நம்ம பேச்சு வேறு எங்கேயோ போயிடுது. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போதும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். மரித்து உயிர்த்தெழுந்த போதும் தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு அவங்கள பார்க்கும்போதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களோடு பேசினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நாமளும் யாரை பார்த்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுவோம். எங்கள் தெருவில் ஒரு அங்கிள் இருக்கிறாங்க, நல்ல வயசானவங்க. புதுசாக பார்க்குற மனுஷனாக இருந்தாலும் அவங்க கொஞ்சம் தமாசா பேசுவாங்க. புதுசாக பார்க்குற மனுஷனாக இருந்தாலும் ரொம்ப தெரிந்த ஆள் மாதிரி பேசி கண்டிப்பாக 2 வசனத்தை அவனுக்கு சொல்லி விட்டுருவார். அல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். எதையோ பேசுகிறத கொஞ்சம் விட்டுட்டு தேவராஜ்யத்தை குறித்து பேசுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது அவருக்குள் இருந்த சிந்தை, ஆத்துமாக்களை குறித்த சிந்தை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் இருந்த சிந்தை என்ன சிந்தை? முதலாவது என்ன சிந்தை தியானித்தோம்? பரிசுத்த சிந்தை, ஜெப சிந்தை, நன்மை செய்கிற சிந்தை, தேவ ராஜ்யத்தை குறித்த சிந்தை. இப்போ ஆத்துமாக்களை குறித்த சிந்தை, ஆத்துமாக்களை குறித்த சிந்தை. இப்போ இதை நான் பார்க்கும்போது பாருங்க, ஒரு நாள் ஒரு சமாரிய ஸ்திரியை சந்திக்கிறதுக்காக அந்த வழியா போகிறேன். அந்த வழியாக போய் அந்த சமாரியா ஸ்திரியை எப்படியாகிலும் சந்திக்க வேண்டும் சொல்லி அவளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றார். அல்லேலூயா.
ஒருவேளை சீஷர்கள் இருந்தா அந்த சமாரியா ஸ்திரீ கூட நம்ம ஃப்ரீயா பேச முடியாதோ அப்படின்னு நினைச்சாரோ என்னவோ, சீஷர்களை எங்க அனுப்பிட்டாரு? சாப்பாடு வாங்குறதுக்கு அனுப்பிட்டாரு. இப்ப அந்த ஸ்திரீயோடு பேசுறாரு. பேசி 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 கடைசியில அவ சொன்னா, அப்படின்னா அந்த தண்ணீரை எனக்கு கொடுக்கணும் தாங்க. ஒரு காலம் அவன் நினைச்சா நம்ம இங்கே கிணத்துக்கு என்ன செய்ய வேண்டாம், வரவே வேண்டாம், பாவத்தோடு நம்ம எங்க இருந்துடலாம், வீட்டிலேயே உட்கார்ந்து இருந்துடலாம் அப்படின்னு சொன்னா, அப்படின்னா அந்த தண்ணி எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன. அப்பதான் இயேசு சொன்னாரு, நீ போய் ஒரு புருஷனை அழைச்சிட்டு வா. புருஷன் அழைச்சிட்டு வான்னு சொன்ன போது அவ சொல்றா, எனக்கு புருஷன் இல்லை. அப்பவும் இயேசு சொல்றார், நீ சொன்னது உண்மைதான் அப்படின்னு சில காரியங்களை சொன்ன போது அவளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டாகிறதையும், அவள் ஓடிப்போ ஒரு முழு கிராமத்தையும் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அழைத்து கொண்டு வந்ததையும் நம்ம பார்க்கிறோம். அந்த ஒரே ஒரு ஆத்துமாவை அவர் சந்தித்தது நிமித்தம் ஒரு கிராமம் முழுவதும் இயேசுவின் இடத்திலே வருவதற்கு அது ஏதுவாய் காணப்பட்டது. அல்லேலூயா. ஒரே ஒரு ஆளுக்காக போகணுமா? ஒரே ஒரு ஆளுக்காக இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணணுமா? சில நேரங்களில் நான் நினைக்கிறது உண்டு. போன வாரத்தில் கூட சென்னைக்கு ஒரு மீட்டிங் போயிருந்தேன். ஒரு நாள், அதாவது 12 வருஷம் முடிந்து 13வது வருஷம். நானும் ஒரு தம்பி போயிருந்தோம். பிரயாண தூரம் எவ்வளவு தெரியுமா? இங்கிருந்து 13 மணி நேரம், அங்கிருந்து 13 மணி நேரம். நாங்கள் பிரயோஜனப்பட்டது எவ்வளோ நேரம் தெரியுமா? ஒரே ஒரு மணி நேரம். சில நேரங்களில் நானும் நினைக்கிறேன், ஆண்டவரே 26 மணி நேரம் பிரயாணம் பண்ணியிருக்கிறோம், ஆனால் நாங்கள் உபயோகப்பட்டது எவ்வளோதான்? ஒரே ஒரு மணி நேரம் தானே. இந்த ஒரு மணி நேரத்திற்காக சில நேரங்கள் யோசிப்பேன், இப்படியெல்லாம் ஒரு நாளுக்காக நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எதுக்கு போகணும்? ஆனாலும் மறுபடியும் ஊழியோன்னு சொல்லும்போது கூப்பிட்டா நம்ம மனசு என்ன தான் செய்யுது? சரி பரவாயில்ல, கர்த்தருடைய வேலை இது. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பிரயாணம் பண்ணினாலும் நாம் நம்முடைய காரியமாக போகலை, நாம் போகிறது கர்த்தருடைய காரியமாக போகிறோம். அல்லேலூயா. அப்போ ஒரே ஒரு சமாரியா ஸ்திரீ, லேகியோனால பாதிக்கப்பட்ட ஒரே ஒரு மனுஷன், அவன் வீட்டில் இருக்க மாட்டான், அவனுடைய குடியிருப்பு கல்லறை, கூக்கல் இடுவான், அப்பப்போ கற்களை எடுத்து சரீரத்தை கீறிக்கொள்ளுவான். அந்த ஒரு மனுஷனுக்காக இயேசு அவனை தேடி போகிறார். ஒரு உதாரணம் சொல்லுகிறார். ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருந்து அதில் ஒரே ஒரு ஆடு காணாமற் போனால் அதை தேடி கண்டுபிடியாமல் இருப்பானோ? அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் 99 இருக்குதே, ஒன்று தானே, சரி பரவாயில்ல. ஆனால் இயேசு சொல்றார், இல்லை, அந்த ஒன்றையும் அவன் என்ன செய்கிறான்? போய் அலைஞ்சி தேடி எங்கே போயிருக்கும், எங்கே விழுந்திருக்குமா, என்ன ஏதுன்னு பார்த்து அதையும் தேடி கண்டுபிடித்து வரும்போது அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த சிந்தை, ஆத்துமாக்களை குறித்த சிந்தை, அதைத்தான் அவர் இந்த சம்பவங்கள், இந்த வசனங்கள் வழியாக வெளிப்படுத்துகிறார். அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், இந்த மந்தையில் இல்லாத இன்னும் எத்தனையோ ஆடுகள் எனக்கு உண்டு என்று தான் சொல்றார். இந்த மந்தைக்குள் வராத இன்னும் எத்தனையோ ஆடுகள் இருக்கிறது. அப்போ நமக்குள்ளையும் ஆத்துமாக்களை குறித்த ஒரு கரிசனையும் ஆத்துமாக்களை குறித்த சிந்தையும் இருக்குமானால் நாமும் நிச்சயமாக என்ன செய்வோம்? பிரயாசப்படுவோம். அல்லேலூயா. மந்தையில் சேரா ஆடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆத்ம பாரம் கொண்டே தேடுவோம் வாரீர் திருச்சபையே. மந்தையில் சேராடுகளே, அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம்
அல்லேலூயா. ஹalleluya. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் 19, 20, 21, 22, 23 வசனங்களை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். வாசிச்சு பாருங்க. ஆத்தும ஆதாயத்திற்காக அவர் எப்படியெல்லாம் பிரயாசப்படுகிறார் என்று நிறைய காரியங்கள் அவரை குறித்து பேசலாம். நான் இந்த 1 கொரிந்தியர் 9ஆவது அதிகாரத்தில் 19 23 வரையிலும் அவர் என்ன செய்கிறார் என்று பார்த்து கொள்ளுங்கள். கடைசி ஒரு காரியம், கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த சிந்தை தேவ சித்தம் செய்கிற சிந்தை. ஒரு அலையிலே சொல்லுமா, கை உயர்த்தி சொல்லுமா, ஹalleluya. கை அசைத்து சொல்லுமா, ஹalleluya. கையை தட்டி சொல்லுமா. கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த சிந்தை தேவ சித்தம் செய்கிற சிந்தை. ஒரு 4 வசனம் மட்டும் வாசிட்டு நம்ம ஜெபிக்க போறோம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அவருடைய 30வது வசனத்தை ஒரு வாசிங்கள் பார்க்கலாம். யோவான் 5:30. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயந்திருக்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல், என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியா என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், எனக்கு சித்தமானதை நான் தேடல, என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே தேடுகிறேன். யோவான் 4:34 ஆண்டவர் இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை பாருங்கள். யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனம். அப்போ என்ன சொல்றாருன்னா, என்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனம் அப்படின்னு சொல்றார். இப்ப யோவான் 6ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 38வது வசனம். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே. இப்ப நம்ம கொஞ்சம் மாத்தி பார்த்தா, என்னை அழைத்தவருடைய சித்தத்தின்படி செய்யவே. அல்லேலூயா. நம்மை அழைத்தவருடைய சித்தத்தின்படி செய்யவே. அல்லேலூயா. சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னால இயேசு ஜெபம் பண்ணினார் கெத்செமனேல. அந்த ஜெபம் செய்யும்போது அவருடைய சரீரத்திலிருந்து ரத்தமும் வேர்வையும் வந்தது. என்ன ஜெபம் பண்ணார்? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். அல்லேலூயா. என்னை விட்டு நீங்க கூடுமானால் இந்த பாத்திரம் நீங்கட்டும். ஏன்னா இயேசுவுக்கு தெரியும் இந்த பாத்திரம் எவ்வளவு கடினமான பாத்திரம். சிலுவை என்கிற பாத்திரம் எவ்வளவு வேதனை நிறைந்த பாத்திரம். அவமானம், நிந்தை, தூஷணம், கன்னத்தில் அடிப்பார்கள், காரி துப்புவார்கள், தலையிலே முட்கிரீடத்தை வைத்து கோல்னால் அடிப்பார்கள், சிவப்பங்கியை தரித்து 3 ஆணிகள்ல தொங்க விடுவார்கள். கடினமான ஒரு அனுபவம், கடினமான ஒரு பாத்திரம். எனவே இயேசு ஜெபிக்கிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். ஆனா ஒவ்வொரு முறையும் சொல்றாரு, என்றாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. இந்த பாத்திரத்தை நான் நிறைவேற்றிதான் ஆகணும்னு சொன்னா, அப்பா உங்க சித்தத்தின்படி ஆகட்டும், உங்க சித்தத்தின்படி ஆகட்டும். கஷ்டம் வந்த உடனே, பிரச்சனை வந்த உடனே என்னடா ஒரு வாழ்க்கைன்னு கேட்காம, ஆண்டவரே இதையும் கடந்து போக, இது உங்க சித்தமான, இதையும் நான் சகித்து பொறுத்து, ஆண்டவரே உம்மில் நான் பலனடைந்து முன்னேறி செல்லுவதற்கு எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா. இன்னைக்கு நம்ம அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது.
கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை பரிசுத்த சிந்தை. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை ஜெப சிந்தை. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை நன்மை செய்கிற சிந்தை. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை தேவ ராஜ்யத்தை குறித்த சிந்தை. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை ஆத்துமாக்களை குறித்த சிந்தை. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை தேவ சித்தம் செய்கிற சிந்தை. அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினது நிமித்தம் சகல முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கத்தக்கதாக எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை பிதாவானவர் அவருக்கு கொடுத்தார். ஜெபம் பண்ணுமா? Jesus, hallelujah. உன் சத்தம் எனக்கு ஆனந்தம், உன் சித்தம் எனக்கு பேரின்பம். சித்தம் செய்து சீயோனில் சேர சுத்தம் செய்யும் என் இயேசையா. சித்தம் செய்து சீயோனில் சேர சுத்தம் செய்யும் என் ஏசையா. ஏசையா ஏசையா உம் பிள்ளை நாளையா. ஏசையா ஏசையா உம் பிள்ளை நாளையா. அப்படியே ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, உம்முடைய சிந்தை எனக்குள்ள உண்டாகட்டுப்பா. உங்க சிந்தை எனக்குள்ள உண்டாகட்டும் ஆண்டவரே. வீண் சிந்தனைகள் விலகட்டும், வீணானவைகள் விலகட்டும் ஆண்டவரே. உங்க சிந்தை எனக்குள்ள உண்டாகட்டும். ஒவ்வொருவரும் எல்லோரும் ஜெபம் பண்ணோம். வாய் திறந்து ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, உங்க சிந்தை எனக்குள்ள உண்டாகட்டுப்பா. பரிசுத்த சிந்தை எனக்குள்ள உண்டாகட்டுப்பா. ஜெப சிந்தை எனக்குள்ள உண்டாகட்டுப்பா. நன்மை செய்கிற சிந்தை எனக்குள்ள உண்டாகட்டுப்பா. ஆண்டவரே, 4 பேருக்கு உங்க வார்த்தைகளை சொல்லுகிற அந்த நன்மை செய்கிற சிந்தை எனக்குள்ள உண்டாகட்டுப்பா. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சிந்தை. ஆண்டவரே, எதையோ நாங்கள் சிந்திக்கிறோம், அதை செய்யணும் இதை செய்யணும் சொல்லி ஆண்டவரே பல நேரங்களில் உலகத்திற்குரியவைகளையே நாங்கள் சிந்திக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகமும் அதனுடைய காரியங்களும் ஒரு நாள் ஒளிந்து போகுமே. ஆண்டவரே தகப்பனே, எங்கள் சிந்தைகள் மாறட்டும், எங்கள் சிந்தைகளில் மாற்றம் உண்டாகட்டும். ஆண்டவரே, எங்கள் சிந்தைகள் தேவ ராஜ்யத்தை குறித்த சிந்தையாக மாறட்டும். ஆண்டவரே, நாங்கள் தகப்பனே ஒருவர் கண்டு சந்திக்கும் போது ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பேசுவதை விட தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிற அந்த சிந்தை எங்களுக்குள் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஆத்துமாக்களை குறித்த சிந்தை உண்டாகட்டும். ஆத்துமாக்களை குறித்த சிந்தை உண்டாகட்டும். இன்றைக்கு தேசத்தில் நாங்கள் பார்க்கும்போது பல விதங்களிலே ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, பல விதங்கள்லப்பா ஆண்டவரே மடிந்து போய் கொண்டிருக்கிறது. ஆக்சிடென்ட்ஸ்னால, ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ்னால, ஆண்டவரே இடிபாடுகள்னால, தகப்பனே வெள்ளப்பெருக்குனால, இப்படி பல விதங்களில் தேசத்தில் ஆத்துமாக்கள் மடிந்து போய் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோமே. ஆண்டவரே, அதை குறித்த ஒரு கரிசனை, அதை குறித்த ஒரு கரிசனை, ஆத்துமாக்களை குறித்த ஒரு கரிசனை ஆண்டவரே, அந்த சிந்தை எங்களுக்குள் வேண்டுமே. ஆண்டவரே, அந்த சிந்தையினாலே எங்களை கர்த்தர் நிரப்புவீராக. ஆத்துமாக்களை குறித்த சிந்தையினால் நிரப்புவீராக. ஆண்டவரே தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ சித்தம் செய்கிற ஒரு சிந்தை எங்களுக்குள். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அல்ல, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பான். ஆண்டவரே, சித்தம் செய்து சீயோனில் சேர சுத்தம் செய்யும் என் ஏசையா. சித்தம் செய்து சீயோனில் சேர சுத்தம் செய்யும் என் ஏசையா.
ஏசையா ஏசையா உம் பிள்ளை நானையா. நான் உங்க பிள்ளைப்பா, நான் உங்க பிள்ளை ஆண்டவரே. உங்க சிந்தைனால என்ன நிரப்புங்கப்பா, உங்க சிந்தைனால என்ன நிரப்புங்கப்பா. பரிசுத்த சிந்தை உண்டாகட்டும், சுப சிந்தை உண்டாகட்டும், ஆத்துமாக்களை குறித்த சிந்தை உண்டாகட்டும். ஏசையா ஆத்துமாக்களை குறித்த சிந்தை உண்டாகட்டும் ஆண்டவரே. தேவராஜ்யத்தை குறித்த சிந்தை உண்டாகட்டும் ஆண்டவரே. தேவராஜ்யத்திற்காக பிரயாசப்படுகிற கிருபைகளை தாங்கப்பா. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிற ஞானத்தை தாங்கப்பா. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிற கிருபை வரங்களை தாங்கப்பா. ஆண்டவரே, இந்த பகல் வேளையில ஆண்டவரே, ஆத்துமா ஆதாயம் செய்வதற்கு வேண்டிய ஞானம், கிருபை, வரங்கள், வல்லமை, அபிஷேகம், தரிசனம் எல்லாவற்றினால் நிரப்புவீராக. ஏசையா உம் பிள்ளை ஆண்டவரே, ஆத்துமா ஆதாயம் செய்யறதுக்கு வேண்டிய ஞானத்தை எனக்கு கொடுங்கப்பா. அபிஷேகத்தை எனக்கு கொடுங்கப்பா. வல்லமை எனக்கு கொடுங்கப்பா. வரங்களை எனக்கு கொடுங்கப்பா. தரிசனங்களை எனக்கு தாங்கப்பான்னு சொல்றீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சித்தம் செய்கிற ஒரு மனுஷன்தான் ஒரு நாள்ல தேவ சமூகத்தில் போய் நிற்க போகிறான். இந்த உலகத்தில் தேவ சித்தம் செய்து அல்லது கிறிஸ்து இயேசுவின் சிந்தையோடு கூட வாழ்ந்து மரிக்கிற ஒரு மனுஷன்தான் தேவ சமூகத்தில் போய் நிற்க போகிறான். எனவே நம்ம அப்படியே தேவ கரத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உங்க சிந்தைனால எங்களை நிரப்புங்கப்பா. உமக்காக நாங்கள் வாழணும். உமக்காக எங்களால் இயன்றதை நாங்கள் உமக்காக செய்கிறவர்களாக எங்களை மாற்றிருங்கப்பா.